டெலிவரி பர்சன் பொண்ணுக்கு என்ன திமிரு கள்ளத்துக்கு போட்டுருவானே சாவடிச்சிருவானே என்ன போடா போடா வெளிய போடா போலீஸ் கூப்பிடு போலீஸ் உன் தங்கச்சி போய் ஆத்தால அவனே செருப்பு பிஞ்சிரும் உனக்கு பொறம்போக்க யாரடா பேசுற நீ பொறுக்கி நாய தெரு பைச்சுப்பா பொறம்போக்கு நாயே செருப்பு பிஞ்சிரும் உனக்கு வாங்க முடியாது என்னடா மயிர் பண்ணுவேன் என்னடா புடுங்குவ ஜொமேட்டோ டெலிவரி பர்சன் பேச நீ அவனை போலீஸ் சுள்ள தள்ளிடுவேன் கை கால் உடச்சிரும் உன்ன ஜொமேட்டோ உனக்கு இப்படிதான் துரத்தி விட்டாங்களா உனக்கு வேலைக்கு மூஞ்ச முகரையும் பாரு பொறம்போக்கு நாய டிக்கெட் எடுத்துட்டு வந்து போடுவ ஆர்டர் நாங்க வாங்கணுமா நீ எப்படி கேட்கலாம் அப்படி லேடிஸ் எப்படி பேசலாம் நீ எதுக்கு கேட்ட இப்ப கேட்டது யாரு கேட்ட நீ கேட்கல நீ இப்ப கேட்டல என் முன்னாடி கேட்ட டெலிவரி பர்சன் புடிங்க நீ பெரிய மயிரா நீ டெலிவரி பர்சன் பேசுற பேச்சாரா அது எங்கட யூனிஃபார்ம் எங்கட யூனிஃபார்ம் போடாம எப்படி டெலிவரிக்கு வருவேன் நீ டெலிவரி பண்ணிடுறேன்னு பாக்குறேன்டா இனிமே வீடியோ எடுப்பேன்டா எல்லா இடத்துலயும் போடுறேன்டா என்ன புடுங்குறேன்னு பாக்குறேன்டா ஜொமேட்டோல இருந்து வந்து அராஜகம் பண்றியா மணலி லொகேஷன்ல நீ எங்க நீ டெலிவரி பண்றேன்னு பாக்குறேன்டா மயிர எங்க நீ டெலிவரி நான் பாக்குறேன்டா மூஞ்சி கிழிஞ்சு போது பாரு சோசியல் மீடியால போட்டு நார் அடிக்கிறவா உன்னை தூக்குறாங்க வேலையில இருந்து உன வேலையில இருந்து தூக்குறாங்களா இல்லையா பாரு புடிங்க பெரிய பயிர் பருப்பு நீ வாத்தால போ வாத்தால போ உன் தங்கச்சி போய் வாத்தால அவனே நாசமா போயிடு ஆக்சிடென்ட்ல செத்து போவ நீ போ ஆக்சிடென்ட்ல அறுத்து போய் சாவ அழிஞ்சு போய் சாவ ஆக்சிடென்ட் அழிஞ்சு போய் சாவ போற கை கால் உடஞ்சு முண்டமா போவ நீல வழங்க மாட்டேன் பையா செருப்பு பிடிக்கிறோம் கள்ளத்துக்கு போன செருப்பு போயிட்டாங்க செருப்பு பிஞ்சிரும் கள்ளத்துக்கு போட்டுருவானே சாவடிச்சிருவானே என்ன பண்ணுங்க போடா நீ வெளியே போடா போடா நீ வெளியே போடா போடா நீ வெளியே போடா போலீஸ் கூப்பிடு போலீஸ் டியர் மனிதாபிமானம் உள்ள மக்களே, இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோல எல்லாம் வேலை பாக்குறாங்கல்ல, ஃபுட் ஆர்டர் கொடுக்குறாங்கல்ல வீட்டுல வந்து, அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? ஒரு ஆர்டர் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்ல உடனே 1 crore நினைக்கிறேன், 1 lakh இல்ல டிரான்ஸ்பர் ஆயிடும் தெரியுமா? கொய்யால ஒரு ஆர்டருக்கே அவங்களுக்கு 10 ரூபாயோ 20 ரூபாயோ தான் கிடைக்குது. உனக்கு டிப்ஸ் கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல, ஆனா உன் லிப்ஸ்ல இருந்து 247 எழுத்து தமிழ்ல இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு எழுத்துலயும் காணா பூனா தேனா நீ பாட்டு திட்டுற. ஒரு ஆம்பளை உழைக்கிறான் அப்படின்னாலே வீட்டுல ஏதோ ஒரு அவனோட அக்கா தங்கச்சி அம்மா எல்லாரையும் ஏதோ சாப்பாடுக்காகவோ இல்ல அவங்களுக்கு கரை சேர்க்கறதுக்காகவோ தான் அவன் வந்து உழைச்சிட்டு இருக்கான். அவங்க அக்கா